வாசகர்களுக்கு வணக்கம். புத்தகங்கள் பரிந்துரைப்போம் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற புத்தகம் எழுத்தாளர் லக்ஷ்மி சரவணகுமார் அவர்கள் எழுதிய உப்பு நாய்கள் அப்படிங்கிற இந்த நாவல் தான். நம்மளாம் அந்த மார்ட்டின் ஸ்கார்சிசியோட ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பார்த்துருப்போம்ல, இதாண்டா சினிமா, இதாண்டா கண்டென்ட் அப்படின்ற மாதிரி. அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற நாவல் தான் இந்த நாவல். அப்படி என்ன இந்த நாவலில் இருக்குது, அந்த ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் என்னென்ன, ஏன் இந்த நாவலை படிக்கணும், யாரெல்லாம் அந்த நாவலை படிக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பேச போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த பெருநகரங்களில் நமக்கு தெரியாமல் நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. நமக்கு தெரியாமல் நடக்கிறதும் சொல்லலாம், இல்லை நம்ம பார்க்காத விஷயம்னு சொல்லலாம், இல்லைனா நம்ம கண்டுபிடிக்க முடியாத விஷயம்னு சொல்லலாம்ல. அது எல்லாமே இந்த நாவலில் அடங்கியிருக்கு. உதாரணத்துக்கு பிக் பாக்கெட் அடிக்கிற 2 பெண்மணிகள் இருப்பாங்க. அவங்க ஏன் அந்த தொழில் செய்கிறாங்க, அந்த தொழிலை எவ்வளோ லாபகரமாக செய்கிறாங்க அப்படிங்கிறதும், கஞ்சா விற்பனை பண்ணுற ஒரு பையன் இருப்பான் சென்னையில். அவன் எப்படி கஞ்சா போட்டெல்லாம் விற்கிறான், அவன் ஏன் அதை விற்க ஆரம்பித்தான், அதுக்கு முன்னாடி உள்ள கதை என்ன, விற்றுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு வர பிரச்சனைகள் என்ன, அதுக்கு அடுத்த கட்டமாக அவன் எங்கெல்லாம் நகர்ந்து போகிறான் அப்படிங்கிற மாதிரி கதை ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கள்ள தொடர்பு வச்சு பாலியல் தொழிலும் சேர்ந்து பண்ணுற ஒரு கதை இருக்கும், ஒரு ஆண் பெண் கதை இருக்கும். அதுக்கப்புறமா ராஜஸ்தான்லேருந்து புலம்பெயர்ந்து இங்கே சென்னையில் கட்டட வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தோட கதையும் இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த நாவலோட கதை ஒரு ஸ்டார்ட் மிட் எண்டு அந்த மாதிரி டைப் கிடையாது, ஒரு நான் லீனியர் டைப்பு தான். ஃபஸ்ட்டு சம்பத் அப்படிங்கிற அந்த கஞ்சா விற்பனை பண்ணுறவனை பற்றிய கதை இருக்கும். அதுக்கப்புறமா செல்வி தவிடு அப்படிங்கிற அந்த திருட்டு பெண்களை பற்றின கதை இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்ன அடுத்த 2 கதைகள் இருக்கும். ஆனால் எல்லா கதைகளுமே வாசிக்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த 4 பேரோட வாழ்க்கை தான் இந்த நாவலே. இந்த மனிதர்கள் எல்லாமே ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க, இல்லை இந்த குற்றங்கள் செய்ய தள்ளப்படுறாங்களா அப்படிங்கிறதுக்கான பதில் எல்லாமே இந்த நாவல் நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த புக்கு ஒரு அடல்ட் கண்டென்ட்டான புக்கு தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இது இந்த 18+ தான் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. யார் வேணால் இந்த புத்தகத்தை படிக்கலாம். படித்தோம் அப்படின்னா சென்னை நகரங்கள்லையும் இல்லை சென்னை மாதிரி இருக்கிற மற்ற நகரங்களில் நடக்கக்கூடிய இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பாட்டம்லேருந்து நம்ம டாப் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு இந்த நாவலை. நம்ம வடசென்னை படத்தில் பார்த்துருப்போம்ல, ஒரு ஜெயிலுக்குள்ளே மனிதர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி இந்த நாவலில் ஒரு சாப்டர் இருக்கும். பெண்களோட சிறைச்சாலையில் பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அங்கே அவங்களுக்கு என்ன மாதிரியான கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்குது, அந்த கான்டாக்ட்ஸை வச்சு அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா, இல்லை வெளியே என்ன மாதிரியான விஷயங்கள், அதுக்கடுத்து மேற்கொண்டு என்ன மாதிரியான பெரிய பெரிய குற்றங்கள்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த புக்கில் ஒரு சில சாப்டராக இருக்கும். சென்னையில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சென்னை இருக்குல்ல, அந்த சென்னையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன, அந்த இரவை காமத்திற்காக மட்டுமே பயன்படுத்திக்கக்கூடிய மனிதர்கள்லாம் யார் யார், அண்ட் சர்ச்சில் நடக்கிற காம பிரச்சனைகள், அந்த கன்னியாஸ்திரிகளுக்கும் சரி கன்னியாஸ்திரி விடுதிகளில் தங்கக்கூடிய எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன அநீதிகள்லாம் என்ன, அண்ட் அவங்களோட காம தேவைகளை அவங்க எப்படி சரி பண்ணிக்கிறாங்க அது உள்ளே இருந்து அப்படிங்கிற விஷயமும், அந்த சர்ச்சை சுற்றி இருக்கிற வாழ்வியலும் இந்த புத்தகத்தில் இருக்கும். சாதாரணமாக சென்னையில் ஒரு கஞ்சா பொட்டலத்தை எப்படி சேல் பண்ணுறாங்க நைட் டைமில் அப்படிங்கிறதும், பெரிய அளவில் அபின் கடத்தல் கஞ்சா கடத்தல்லாம் எப்படி சர்வசாதாரணமாக நடக்குது அப்படிங்கிற விஷயமும் இந்த நாவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வாசிக்க. அண்ட் செல்வி தவிடு அப்படின்ற அந்த 2 பெண்கள் ஒரு முத்துலட்சுமி அப்படின்ற ஒரு டாக்டர், போலி டாக்டர்கிட்ட மாட்டிக்குவாங்க. அந்த டாக்டர் பண்ணுற பாலியல் தொழில், அதுக்கு பின்னாடி இருக்கிற மாஃபியா கும்பல். ஸோ இந்த மாதிரி தான் நிழல் உலகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நாய்க்கறி பிஸ்னஸ் பற்றி இந்த நாவலில் இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தை கடத்தல்கள் பற்றி இந்த நாவலில் இருக்கும். மனிதர்களுடைய கொடூரத்தன்மையெல்லாம் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் இருக்கும். ஆதம்மா அப்படின்னு ராஜஸ்தான்லேருந்து ஒரு குழந்தை, அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் சென்னைக்கு வருவாங்க கட்டட வேலை செய்கிறதுக்காண்டி. அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அதே ஒரிசாக்காரங்க அவங்களோட அம்மாவை பாலியல் தொல்லை சீண்ட வரும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் சரியான சீனு, சூப்பராக இருந்துச்சு வாசிக்க. அந்த குடும்பத்துக்கு ஐடி வேலை பார்க்குற ஒரு ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமும் இந்த கதையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் சம்பத்துன்ற கதாபாத்திரம் தான் இந்த நாவலுக்கு ஒரு ஹீரோ மாதிரி. அவனோட ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவனோட அந்த கேரக்டர் ஆர்க்கே சாதாரணமாக கஞ்சா வித்துட்டு இருப்பான். அவன் எப்படி கடைசியில் சாகசக்காரனாக மாறுறான் அப்படிங்கிறது தான்
அவனோட ஆர்க்கு. செல்வி தவிடுக்கும் அதே மாதிரி தான். ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு தேடி ஓடுற ஒரு 2 திருட்டு பெண்கள், அவங்க என்ன ஆனாங்க அப்படின்றது. அதுக்கப்புறமா நான் கள்ளக்காதல் ஒன்று இருக்கும், ஷிவானி மகேஷ்னு சொல்லி, அந்த சாப்டர் நல்லாயிருக்கும். அப்புறம் மார்வாடிகள் வந்து சென்னைக்கு எப்படி வந்தாங்க, அண்ட் அவங்க தான் அந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து பெரிய பிரபலமாக ஆக்கி விட்டாங்க. அண்ட் அவங்களுக்கும் இஸ்லாம் மதத்தினருக்கும் சண்டை எப்படி வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் இந்த நாவலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நாவலில் வர எல்லா மனிதர்களுமே வந்து காமத்தின் மேலே மோகம் கொண்டிருக்காங்க, அப்படின்னா பெண் உடல் மேலே தீராத ஒரு வெறி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். அது வந்து சம்பத்துன்ற கேரக்டராக இருக்கலாம், இல்லை சம்பத்து ஃப்ரெண்டு மணின்னு ஒருத்தன், அவன் வந்து சம்பத் அம்மாவோட உடலுறவு கொள்றதை வந்து சம்பத் பார்த்துருவான், அதனால் வர பிரச்சனைகள். அண்ட் பாலியல் தொழில் தனியாக பண்ண போகிறேன் அப்படின்னு போகிற 2 பெண்கள் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. அந்த பெண்களை போலீஸ்காரங்க வந்து அப்யூஸ் பண்ணுற விஷயம், அதுக்கு அந்த பெண்கள் எப்படி பதிலடி கொடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயம். அண்ட் கள்ளர் தொடர்புன்னு சொல்கிறேன்ல, அதோட அந்த கான்டாக்ட்ஸே வந்து செக்ஸ் நீடு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்றதுக்காண்டி தான் அவங்க போயிருப்பாங்க இன்னொரு ஆள் கூட. ஸோ இந்த மாதிரி காமத்தின் அடிப்படைகளையும் மனிதனுக்கு காமத்தின் மேலே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவும் இந்த நாவலில் அழகாக காமிச்சிருப்பார். அண்ட் இதில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து இவன் நல்லவனா இவன் கெட்டவனான்னு நம்மளை யோசிக்க விடாமல், ஒரு விளிம்புநிலை மக்கள், விளிம்புநிலை இருக்கிற ஒருத்தன் இதை இவன் செய்ய தூண்டப்படுறான், இவன் இதை செஞ்சு தான் ஆகணும், சர்வை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பார். இவன் நல்லவனா கெட்டவனா கூட நம்ம யோசிக்க முடியாது. ஓகே, அவனோட ஃப்ளோவில் அவன் வாழ்ந்துட்டுருக்கான், அவன் இதை செஞ்சுட்டானா அடுத்த கட்டத்துக்கு போவான். ஸோ இந்த போட்டி, மனிதர்களுக்குள்ளே இருக்கிற இந்த போட்டி பொறாமை, அந்த நான் சொன்ன மாதிரி இந்த கொடூரமான செயல்கள்லாம் தான் இந்த நாவல் அடங்கியிருக்கும். சூப்பராக இருக்கும். நான் சொன்னது தான் கதைன்னு இல்லை, இது எல்லாமே வந்து கிளை கதைகள் தான். மெயினான கதை என்னன்னா அந்த 4 பேருடைய லைஃப் தான். ஸோ ஒரு தடவை வாசித்து பாருங்கள். யார் வாசிக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல சீரியஸாக ஒரு த்ரில்லர் கதை வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு லைஃபு வந்து எவ்வளோ சுவாரஸ்யமாக ஆகுது. இந்த மாதிரி விளிம்புநிலை மக்கள் இதெல்லாம் செய்கிறப்ப எவ்வளோ இன்னல்களையும் அவலங்களையும் அவங்க சந்திக்கிறாங்க, அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த நாவல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வெப் சீரிஸோட ஸ்கிரிப்ட் படித்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புத்தகத்தை. உப்புநாயகன், லட்சுமி சரவணகுமார். நான் வாங்கும்போது 300 ரூபாய் இந்த புத்தகத்தோட விலை. டிஸ்கவரி புக் பேலஸு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த புத்தகம் வந்து ரீரைட் பண்ணி எழுத்து பிரசுரம் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்கோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். பிடிஎஃப்பில் படிச்சிடாதீங்க. இந்த புக்குன்னு இல்லை, எந்த புத்தகத்தையுமே பிடிஎஃப்பில் படிச்சிடாதீங்க.